வத்தலக்குண்டு அருகே 800 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த சேவகம்பட்டி சோலை அழகர் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு 5000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவை அடுத்த சேவகம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட சேவகம்பட்டியில் அமைந்துள்ள 800 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த சோலை அழகர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த கோவில் இப்பகுதியில் விவசாயிகளின் நம்பிக்கையாக 800 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான வாழைப்பழங்கள் சூறையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கம் காலங்காலமாக இருந்து வந்துள்ளது. இக்கோயிலின் முன்பாக இருக்கும் மண்டு முன்பாக தீராத வழக்குகளுக்கு சத்தியம் செய்து முடித்து வைக்கும் பழக்கமும் இப்பகுதி மக்களிடையே உள்ளது. 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோலை அழகர் திருக்கோவிலில் நீண்ட நாட்களுக்கு பின்பு கோவில் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஸ்ரீகணபதி ஹோமம், ஸ்ரீசுதர்சன ஹோமம், ஸ்ரீமகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. கலசங்களில் புனித நதிகளில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு தீர்த்த கலசங்கள் முளைப்பாரி அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சேவகம்பட்டி மற்றும் இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 பக்தர்கள் புனித நதிகளின் புனித நீர் மற்றும் தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சோலை அழகர் கோவிலுக்கு கொண்டு வந்தனர். பின்பு பூரணாகதி முடித்து சோலைமலை அழகர் பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், மகாலட்சுமி ஆண்டாள் ஆகிய சன்னதிகளுக்கும் கிராம தெய்வங்களான பகவதி அம்மன், காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி, பூதேவி சமேத சோலை அழகர் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம், தீபாராதனை, பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை பரம்பரை பூசாரி வகையராக்கள் ரங்கசாமி நாயுடு, கதர் அக்கா, அம்மாள், வாரிசுகள், நாகராஜன், சோலைமலை நாயுடு, போத்திராஜ், நாகம்மா நாயுடு, ஆண்டியபிள்ளை, திருமலைதாதன் வகையராக்கள் மற்றும் கிராம முதன்மைக்காரர்கள் முன்னின்று நடத்தினார்கள். யாகசாலையை திருச்சி திருவரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் அர்ச்சகர் சீனிவாச ராகவா பட்டர் என்ற சுந்தர் பட்டர் மற்றும் திருச்சி வடத்துறை அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் அர்ச்சகர் கமலக்கண்ணன் பட்டர் திருக்குட நன்னீராட்டு விழாவினை நடத்தினார்கள். நிகழ்ச்சியில் சென்னை, பெங்களூர், திண்டுக்கல், திருப்பூர், மதுரை, தேனி, திருச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது. மங்களநாத ஒலி அர்ச்சக வேத ஒலி, மங்களநாத ஒலி அர்ச்சக வேத ஒலி. சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண துன்பத்தின் குடமுழுக்கு, சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண துன்பத்தின் குடமுழுக்கு. மனநாடுதே, அகிலமெல்லாம்
சொக்க வைக்கும் குடமுழுக்கு சொர்க்கமே இங்கிருக்கு 33 தேவர்களின் அருள் இருக்கு சொக்க வைக்கும் குடமுழுக்கு சொர்க்கமே இங்கிருக்கு 33 தேவர்களின் அருள் இருக்கு மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு பல நதியின் ஆவாதன பலனிருக்கு தோற்றத்தில் கோபுரத்தின் கம்பீர அழகிருக்கு தீர்த்தத்தில் பல நதியின் ஆவாதன பலனிருக்கு தோற்றத்தில் கோபுரத்தின் கம்பீர அழகிருக்கு சிம்மத்தில் அம்பாளின் அழகான பொழுதிருக்கு மங்கள குடமுழுக்கு மனோன்மணியின் அருள் இருக்கு சிம்மத்தில் அம்பாளின் அழகான பொழுதிருக்கு மங்கள குடமுழுக்கு மனோன்மணியின் அருள் இருக்கு மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு மனமாடுது மகிழ்ந்தாடுது அகிலமெல்லாம் நீடியந்தாடுது மனமாடுது அது மகிழ்ந்தாடுது அகிலமெல்லாம் நீடியந்தாடுது மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு மனமாடுது மகிழ்ந்தாடுது அகிலமெல்லாம் நீடியதாடுது மனமாடுது அது மகிழ்ந்தாடுது அகிலமெல்லாம்
ನಮಗೆ ಆಲಯಕ್ಕೆ ನೊಳೆಯಾಗಿರುವುದು அபிஷேகம் ஆராதனைகளின் மூலமாக ஆண்டவருக்கு தங்களுடைய சேவையை அர்ப்பணித்து விடுகிறார்கள். நடுத்தர வகுப்பினரும் கற்பூர விபத்தையாவது காய்ச்சியாக வைத்து விடுகிறார்கள்.
சீமானது